காஞ்சிபுரம் இது வந்து கோவில்களுக்கும் பட்டுக்கும் ரொம்ப ஃபேமஸான ஊர். அதே மாதிரி இந்த அசைவம் அப்படின்றதுக்கு இந்த ஊரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகளாக வந்து ஒரு கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு கடை தான் அது. ஸோ அதுதான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற மன்னார் மிலிட்ரி ஹோட்டல். மன்னார் கடையில் தயாராகிற அந்த பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி அது நிறைவேற போகுது. ஸோ இப்போ நாம் மன்னார் மிலிட்ரி ஹோட்டலில் ஸோ அங்கே தயாராகிற அந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. காஞ்சிபுரத்தில் மன்னார் பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம காஞ்சிபுரம் என்ட்ராகும் போதே ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கும். ஸோ அதில் ஸ்ட்ரைட் ரோடு தான், அந்த ரோடு தான் வந்து பார்த்தோம்னாக்கா செங்கலனி ஓடை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் தான் இருக்குது மன்னார் பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் மன்னார் பிரியாணி அப்படின்னு காஞ்சிபுரத்தில் யாரை கேட்டாலும் கரெக்டாக அட்ரஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் மன்னார் பிரியாணி. இந்த கடையில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லஞ்சுக்கு வந்து மீல்ஸ் கிடையாது, ஒன்லி பிரியாணி மட்டும்தான். பிரியாணியில் சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது. அப்புறம் ஃப்ரைடிஷ் வந்து மட்டனில் இருக்குது, காடை இருக்குது, சிக்கனில் இருக்குது. இப்போ நான் வந்து மட்டன் பிரியாணியும் அப்புறம் வந்து மட்டன் நல்லி காடை கிரேவி சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துடுச்சு. இந்த பிரியாணி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான் வந்து மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன். இந்த பிரியாணி கூட என்ன வருது அப்படின்னாக்கா, ஒரு பிளேட், இது வந்து ஆஃப் பிளேட் பிரியாணி. இந்த பிரியாணி கூட இந்த வெங்காயம், தயிர் வெங்காய பச்சடி. அடுத்து பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து இந்த கிரேவி மாதிரி கொடுக்குறாங்க, இந்த குழம்பு மாதிரி. நம்ம சென்னை சைடில் பார்த்தோம்னாக்கா கத்திரிக்காய் கொத்து அந்த மாதிரி கொடுப்பாங்க, கத்திரிக்காய் தாளிச்சா அந்த மாதிரி. இதே வந்து கரூர் அந்த மாதிரி திண்டுக்கல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த பருப்பு எலும்பு தாளிச்சா கொடுப்பாங்க. இங்கே வந்து குருமா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரியாணி இது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ பிரியாணியோட ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து சீரக சம்பா ரைஸில் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கலாம் எவ்வளோ இருக்குண்டு. ஸோ இது பார்க்குறப்ப குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கான ஒரு குவான்டிட்டி தான். இது வந்து ஒரு லேயர் பிரியாணி கிடையாது, அது வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு தம் பிரியாணி மாதிரி இருக்குது. இதில் மட்டனோட பீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸோ மட்டன் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறையாவே இருக்குது. ஸோ இது வந்து 180க்கு பார்த்தோம்னாக்கா உண்மையிலே ஒரு நல்ல ஒர்த்தான பிரியாணி. பிரியாணி கூட பார்த்தோம்னாக்கா நிறைய ரைஸும் இருக்குது, அதேமாரி பிரியாணி மட்டனும் நிறையாவே இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்ம சென்னையிலலாம் வந்து பார்த்தோம்னா பிரியாணி அப்படின்னா ஒரு முட்டை சேர்த்து தான் வரும், இங்கே முட்டை கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம மன்னார் மிலிட்ரி ஹோட்டலோட பிரியாணியோட குவான்டிட்டி. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து வெறும் பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டோம்னாக்கா இது வந்து நம்ம சீரக சம்பா ரைஸில் செஞ்ச ஒரு பிரியாணி. அது இல்லாமல் இதில் வந்து என்ன ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த நெய்யோட ஃப்ளேவர். அது மட்டும் இல்லாமல் அந்த நெய் கூட அந்த மட்டன் எசன்ஸும் அந்த நம்ம மசாலா இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதோட எசன்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் ஆனால் மெஜாரிட்டியாக வந்து அந்த நெய் ஃப்ளேவர் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு. இது நார்மலாக சாப்பிட்றப்போ இப்படி இருக்குது. இதே கொஞ்சம் கிரேவி இது கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. பட் ஏன்னா எனக்கு வெறும் பிரியாணி சாப்பிட்றதே ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது கூட இந்த மட்டன் நல்லா இந்த மாதிரி எடுத்து ஸோ நல்லா சூப்பராக வெந்து போயிருக்குது. பிரியாணியோட டேஸ்ட்டு மட்டனில் இருக்கா இல்லை மட்டனோட டேஸ்ட்டு பிரியாணியில் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே ஒன்றா கலந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது.
எனக்கு வந்து இந்த கிரேவியோட இந்த வெறும் பிரியாணி சாப்பிட்றதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது காடை இது வந்து காடை வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த காடையோட இந்த பிரியாணியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம பார்த்தோம்னா அந்த கிச்சனில் வந்து அவங்க வந்து அந்த மசாலா எல்லாம் வந்து அவங்களே வந்து கிரைண்டிங் பண்ணுறாங்க. அங்கே அவங்க வந்து என்னென்ன மசாலா இருக்கோ அதெல்லாம் வந்து பாக்கெட்டாகவோ பொடியாகவோ போடாமல் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நிறைய கிரைண்ட் பண்ணி அப்புறம் தான் அது கூட சேர்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து மட்டன் நல்லி. ரொம்ப சூப்பராக இருக்குது மட்டன் நல்லி எலும்பு. பேசிக்கலி எனக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு சுக்கா பிடிக்காது. ஏன்னா அந்த எலும்போடு அதை கடித்து சாப்பிட்றது தான் ஒரு டேஸ்ட்டே இருக்கும். அதான் ஒரு சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்கும். அது நம்ம அந்த எலும்புக்கு உள்ளார இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது சாப்பிட்றதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி அப்படின்றது இந்த 180 இவங்க வந்து ஆஃப் பிளேட் வந்து 180 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்து ஏசியாக இருந்தாக்கா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா இது வந்து என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி தான். நான் வந்து நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கிறேன். அதில் இது கொஞ்சம் சுவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிரியாணி. அடுத்து குவான்டிட்டி பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக ஒரு ஆளுக்கு இந்த ரைஸ் வந்து போதுமான அளவாக தான் இருக்குது. அதேமாரி இதுக்குள்ளே இருக்கிற மட்டன் அப்படிங்கிறதும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அவங்க கொடுக்குறது தால்ச்சாவும் அதாவது வெங்காய பச்சடியும் அந்த குருமாவும் கொடுக்குறாங்க. 180க்கு ஒர்த்து. மீல்ஸ் சாப்பிட்ட ஃபீல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இல்லை நான் எதிர்ப்பு பிரியாணி சாப்பிட்டா ஒரு ரசம் அல்லது மோர் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதுக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க. இங்கே ரசமும் மோரும் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் இந்த 180க்கு நிச்சயமாக நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு அந்த ரசத்துக்கு கொடுக்குற அந்த சாப்பாடும் அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மன்னார் பிரியாணி நான் ஆசைப்பட்டது மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணியாக இருக்குது. நீங்களும் இந்த காஞ்சிபுரத்துக்கு வரும்போது இந்த மன்னார் பிரியாணியை அதுவும் இந்த மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மன்னார் மிலிட்ரி ஹோட்டலில் நாம் பிரியாணி சாப்பிட்டதுக்கான பில்லு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. ஒரு பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி வந்து 200. இதே வந்து நீங்கள் நான் ஏசியில் சாப்பிட்டீங்கன்னாக்கா 180. அதனால் வந்து 2 பிரியாணி 400. அடுத்து வந்து நல்லி ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து 160. அப்புறம் காடை வந்து 100. அப்புறம் இன்னொரு குவார்ட்டர் பிரியாணி, ஸோ அது வந்து நம்ம பார்சல் வாங்கியிருந்தோம், அது வந்து 100. இது எல்லாமே சேர்த்து 760 பில்லாக இருக்குது. ஒரு 700 அப்படின்றது ஒரு 2 பேருக்கு, அதுவும் 2 சைட் டிஷ்ஷோட ஒரு சூப்பரான பிரியாணிக்கு அப்புறமும் ரசம் மோர் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்த்து தான் இது. ஸோ 2 பேர் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 250லேருந்து 300க்கு ஒரு ஆளுக்கு இங்கே நல்ல திருப்தியாக சாப்பிட முடியும். இங்கே வந்து நான் ரொம்ப நாளாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்தது. இருந்தாலும் இந்த கடையினுடைய கிட்டத்தட்ட இந்த 90 ஆண்டுகளாக இருக்கிற இந்த கடையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப வந்து அவசியம் அப்படின்னு நான் நினச்சேன். நம்ம இங்கே வர்ற இந்த நேரத்தில் இந்த கடையினோட உரிமையாளர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் இந்த கடையை பற்றி, இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தில் ஒரு 90 ஆண்டுகளாக இந்த மன்னார் மிலிட்ரி ஹோட்டல் வந்து செயல்படுது. இந்த கடையை பற்றி தொடக்கம் இது எப்போ தொடங்குனது அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். தாத்தா பாட்டி காலத்துல ஆரம்பிச்சாங்க. ஓகேங்க. அப்போ வந்து பிரியாணிலாம் கிடையாதுங்க. இட்லி, தோசை, பூரி, குழம்பு, வடை இந்த மாதிரி போட்டுருந்தாங்க. சரி. இப்போ ஒரு 55-60 வருஷமாக தான் பிரியாணியாக போகிறது. 60 வருஷம் மினிமம். 60 வருஷமாக தான் பிரியாணிலாம். இப்போ தாத்தா காலத்தில் தொடங்குனது இந்த கடை. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்புறம் ஜெகன் உங்கள் பையன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த ஆற்காடு இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் இந்த ஆற்காடில் வந்து ரொம்ப பிரியாணி ஃபேமஸ்ஸு.
உங்கள் பிரியாணிக்கும் ஆற்காடு பிரியாணி இது எப்படி ஸ்டைல் எப்படி டேஸ்ட் எப்படி? இந்த டேஸ்ட் அது வரது கொஞ்சம் கடினங்க. அதாவது குஷ்கான்றது கிடையாது. கறிக்கு ஏற்ற மசாலாக்கு ஏற்ற கறிக்கு ஏற்ற அரிசி. இந்த குஷ்கான்றது கிடையாது. அதனால் அந்த சிக்கன் மட்டன் எசன்ஸ் ரைஸில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதாவது இது வந்து தம் தம் தான், வடிச்சு போடுறது கிடையாது, வடிச்சு போடுறது தான். இது வடிச்சு போடுறது தான். வடிச்சு போடுறது எது ரெண்டுமே தம்மு தாங்க. வடிச்சு போடுறது தம்மு தான். ஏக் தம்னுவாங்க. அதாவது அரிசியை வடிகட்டாம அப்படியே தாளிப்பில் போட்டு தம் போடுறது. ஓகேங்க, அது ஏக்தம். இது வடிச்சு போடுற பிரியாணி. நீங்கள் பண்ணுறது வடித்து தம் பண்ணுறது. ஓகே, ஆற்காடு வந்து ஃபுல்லாக சீரக சம்பா, அதேமாதிரி நீங்களும் வந்து சீரக சம்பா தான் பண்ணுறீங்க. அதாவது இந்த கடைக்கு வந்து அண்ணா வந்து ஒரு பெரிய ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பிரியாணிக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். உங்கள் அண்ணன் என் பெரியவரில் டவுன் செக்ரட்டரியாக இருந்தவங்க. சரிங்க. அதனால் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் ஆற்காடு விட்டுடுங்க, காவேரி பக்கம், இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவாசத்திரம், இங்கெல்லாம் நைட்டில் மீட்டிங் வந்து நைட்டில் இங்கே தான் சாப்பாடு வருது. சரி. அன்றைக்கி எதிர்பாராததுமா எங்கள் ஃபோட்டோகிராஃபர் வந்ததுனால ஃபோட்டோ படம் இருந்துச்சு 12 மணிக்கு மேலே. சரிங்க. 11/11/1961. ஓகே. உங்கள் கடையில் பிரியாணி இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது? எல்லாம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா, காடை, 65 லாலிபப், வேறு தோசை, பரோட்டா, இடியாப்பம். ஓகே. லேபர் கம்மியால் பிரச்சனையாக இருக்குது, இல்லைன்னா இன்னும் நல்லா பண்ணலாம். ஓகே. லேபர் கம்மி மெயின் ரீசன் அதான். சரி. மொத்தம் மிஷினில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார். சரிங்க, ஓகே சார், நன்றி சார். எப்போதுமே வந்து ஒரு ரஷ்ஷாக இருக்கிற ஒரு கடை தான் வந்து நம்ம மன்னார் மிலிட்ரி ஹோட்டல். அதுலேயும் பிரியாணி இந்த டைம் மத்தியான டைத்தில் ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றத பார்க்க முடியும். இப்போவும் நம்ம வந்து சாப்பிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். சொல்லுங்கண்ணே. நல்ல வீட்டு முறை உணவு மாதிரி இருந்தது. நல்ல டேஸ்ட்டு, நல்லா விரும்பி சாப்பிட்லாம். நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றேன். இங்கே காஞ்சிபுரத்தில் பிரியாணினா அது மன்னார் பிரியாணி தான். ஸோ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றவங்க? ரெகுலராக சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்க. வீட்டில் நம்மளை எப்படி கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி கவனித்து எல்லாம் அருமையான ஒரு ஓனருங்க. ஓகே, ஓகே. நல்ல ஓனரே வந்து டேபிள்கிட்ட வந்து கேஷ் கவுண்டர்லேருந்து டேபிள் வந்து டேஸ்ட் எப்படி இருந்து நல்லா இருக்கா, நான் எப்படி இருக்கு, அடுத்த டைம் நான் எந்த டேஸ்ட்டை மாற்றினேன்றதை கேட்டு அடுத்த டைம் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குற ஒரே ஓனர் எங்கள் ஊர் தான். ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு சூப்பரான செட்டிநாடு உணவகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் பிக் காஞ்சிபுரம் கோஆப்ரேட்டிவ் டவுன் பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம இந்த எஸ்எஸ் செட்டிநாடு ஹோட்டல். இன்றைக்கி இந்த எஸ்எஸ் செட்டிநாடு ஹோட்டலில் தான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த எஸ்எஸ் செட்டிநாடு உணவகத்துக்குள்ள வந்துட்டோம். ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சு. இதில் எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் குழம்பு, ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு மீன் குழம்பு அண்ட் ஒரு கோஸ் பொரியல், ஒரு ரசம், ஒரு மோர், ஒரு எக்கு. இது வந்து நார்மல் ஃபுட்டு. இது இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி அண்ட் நெத்திலி, பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை, இதெல்லாம் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ஃபிஷ் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செட்டிநாடு மீன் குழம்பு, மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா மிளகாலாம் அரைச்சி போட்டு நல்லா சூப்பராகவே அருமையாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ண போகிறது மட்டன் கிரேவி. நெக்ஸ்ட் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். இந்த ஹோட்டலில் செட்டிநாடு சிக்கன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். கிரேவி எடுத்துப்போம். இந்த செட்டிநாடு சிக்கனில் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஸ்மெல்லு வந்து அந்த சிக்கனோட கிரேவியோட சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. செட்டிநாடு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஹோட்டலில் நான் நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது நெத்திலி ஃப்ரை. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரான் ஃப்ரை. பெரிய ப்ரான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செட்டிநாடு ப்ரான் ஃப்ரை சூப்பராக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த செட்டிநாடு உணவகத்தில் நல்லா ஒரு ஃபுல் கட்டியாச்சு.
இந்த ஹோட்டலை பற்றி இந்த ஓனரே ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன்னு இருக்காரு. நெக்ஸ்ட் அதை கேட்போம். அதுக்கப்புறம் ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எஸ்எஸ் செட்டிநாடு உணவகத்தோட உரிமையாளர் கிட்ட தான் இருக்கோம் நம்ம. இப்போ இந்த ஹோட்டலை பற்றி இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடந்த 7 வருஷமாக வந்து எஸ்எஸ் செட்டிநாடு உணவகம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கோங்க. இதில் வந்து ஒரு தனிப்பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மண்பானை மீன் குழம்பு சாப்பாடு அப்படின்றது காஞ்சிபுரத்தில் நம்ம மட்டும்தான் கொடுக்குறோங்க. அதாவது வந்து இந்த மண்பானை மீன் குழம்பு சாப்பாடு, அந்த சட்டியில் வந்து மீன் குழம்பு வைக்கிறோம். அதை ஒரு நாள் முன்னாடி இரவே வந்து வச்சுட்டு அந்த மீனோடு ஊற வச்சு மறுநாள் வந்து அதை பரிமாறுறாங்க. அது வந்து நம்மளோட தனித்தன்மைங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கோழி குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே கொடுக்குறோங்க. அந்த கோழி குழம்பும் சட்டியில் தான் வைக்கிறோம். ஆனால் அதில் நம்ம சொல்கிறது மட்டும்தான் மண்பானை மீன் குழம்பு சாப்பாடு. ஆனால் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பும் வந்து நம்ம வந்து அந்த மண் சட்டியில் தான் சமைச்சு கொடுக்குறோங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான அசைவம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி வறுவல், வான்கோழி பிரியாணி, காடை ஃப்ரை, எறா ஃப்ரை, நாட்டுக்கோழி ஃப்ரை, அப்புறம் பெப்பர் சிக்கன் ஃப்ரை, செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை, இந்த மாதிரி எல்லாமே மட்டனில் போட்டி, தலைக்கறி, மூளை ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, காடை மசாலா, எறா மற்றும் இந்த சைனீஸ் ஐட்டமும், நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த ஐட்டமும் எல்லாமே நம்ம சமைச்சு கொடுக்குறோங்க. நம்ம இதில் இன்னொரு ஒரு தனி விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் 10:30 இரவு 10:30 வரைக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. பார்சலும் உண்டு. டிஃபன் வைஸ் ஏதாவது பண்ணுறீங்க? மாலையில் 6 மணிலேருந்து மட்டன் கறி தோசை, அதுக்கப்புறம் பாயா, இடியாப்பம் பாயா, கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் தோசை, சிக்கன் பரோட்டா, லாப்பா, கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் தோசை. மெயினாக நம்ம கடைக்கு வர்றதே வந்து கல் தோசையில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, பட் நல்லாயிருக்கும். நம்ம கடைக்காக வருவாங்க. எல்லா கிரேவி ஐட்டங்களும், நான்வெஜ் மட்டும் நம்மக்கிட்ட எல்லாமே கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். எஸ்எஸ் செட்டிநாடு காஞ்சிபுரம் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. நான்வெஜ்ஜு எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக வந்து சாப்பிட்டுருக்கோம். நான் நண்பர்கள் எல்லோரும் இங்கே தான் சாப்பிட்றோம். நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா விலையும் நல்லா கம்மியான விலை, சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு, காடை, நெத்திலி எல்லாமே அழகாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டு. எல்லாம் நான் குடும்பத்தோடு வந்து சாப்பிடலாம். பட்ஜெட்டு வந்து கம்மி, சாப்பாடு டேஸ்ட்டு எல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லுன்னு பார்த்தீங்கன்னா, 2 சாப்பாடு பார்த்தீங்கன்னா 200 ரூபா, நெத்திலி ஃப்ரை பார்த்தீங்கன்னா 140 rupees அண்ட் ப்ரான் ஃப்ரை பார்த்தீங்கன்னா 180 rupees, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 520 rupees ஆச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த எஸ்எஸ் செட்டிநாடு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா செட்டிநாடு சிக்கன் அண்ட் ப்ரான் ஃப்ரை அண்ட் நெத்திலி ஃப்ரை. இதில் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி ஃப்ரையும் ப்ரான் ஃப்ரையும் சான்ஸே இல்லை, நல்லா டேஸ்டியாக சூப்பராகவே இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புல காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. அது ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு ஓகே, பட் ஆனால் மீடியமாக சாப்பிட்றவங்களுக்கு அது கொஞ்சம் லெவலாக தான் இருக்கும். அது மட்டும் தான் ஒரு சின்ன இதுவாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் செட்டிநாடு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த காஞ்சிபுரம் வரும்போது மறக்காமல் இந்த ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நல்ல ஹோட்டல் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள்.